வணக்கம் ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 5வது நாமம். இந்த நாமத்தோட கதையை படிப்போமா? எப்பவுமே கைலாயத்தில் நம்ம பரமசிவன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கணங்களை, முனிவர்களை, ரிஷிகளை எல்லாரையும் ஒன்றா கூட்டி வச்சு வாக்குவாதம் பண்ணுவார் அடிக்கடி. நம்ம பட்டிமன்றம் பண்ணுறாரு இல்லையா, சாலமன் பாப்பையா, அது மாதிரி வச்சுக்கோங்களேன். கடைசியில் கரெக்டானது எது அப்படின்ற தீர்ப்பையும் சிவபெருமான் சொல்வார். அதன்படி ஒரு தரம் அவர் பட்டிமன்றத்துக்காக கூட்டி வைத்திருந்தார். அப்படி கூட்டி வைத்திருந்தப்போ அங்கே நம்ம நாரத மகாமுனிவர் வந்தார். நாரதர் வந்தால் கலகம்தான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியேப்பட்டவர் இன்னைக்கு நான் தலைப்பு சொல்கிறேன், இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் நாம் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 விஷயமான மூல காரணம் இருக்கணும். அந்த மூலம் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். என்னது? ஒரு பொருள்னால் இப்போ பானைன்னு எடுத்திங்கன்னா அது களிமண் தேவை, அதை செய்யறதுக்கு குயவன் தேவை, அதை செய்யறதுக்கு உபகரணங்கள், அந்த சக்கரம், தண்ணீர் இதெல்லாம் தேவை. அப்படின்றத தான் பானையை உருவாக்க முடியும். இது மாதிரி அவர் சொல்கிறார், உதாரணங்கள் சொல்லி. அப்போது இவ்வளோ பெரிய உலகத்தை உருவாக்கியிருக்காரு இல்லையா கடவுள், எப்படி, அதுக்கு எத்தனை காரணங்கள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே பூதகணங்கள்லாம் யோசனை பண்ணிட்டு, தெரியலையே, இவ்வளோ பெரிய உலகம்னா அப்போ நிறைய காரணம் இருக்கும். சின்ன பானைக்கு 3 காரணம் இருக்குது, இவ்வளோ பெரிய உலகத்துக்கு நிறைய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரிஷிகளும் சொல்கிறாங்க, இதுக்கு எப்படி 3 காரணமா, அதுவும் ஒரு பொருள் தானே, உலகம் என்பது ஒரு பொருள் தானே, அது உருவாக்கம் 3 காரணம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வியாச மகாமுனிவர் அங்கே இருக்கார். அவர் சொல்கிறார், இல்லை, இதற்கு காரணம் ஒன்றே அப்படி சொல்லு. யாரு கரெக்டா அப்படின்னு சிவபெருமானை எல்லாரும் பார்க்கலாம். சிவபெருமான் கரெக்ட், ஒருவரே ஒன்றே. யாரு? மகாவிஷ்ணு தான் அது காரணம். என்னாச்சு? இந்த உலகத்தை உருவாக்கக்கூடிய மூலப்பொருளும் மகாவிஷ்ணுவே. மகாவிஷ்ணுவே இந்த உலகத்தை உருவாக்குபவர். உருவாக்கின இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் ஆட்டுவிப்பவர். எல்லாத்துக்கும் இன்னது நடக்கணும், இன்னது செய்யணும் அப்படின்னு ஆட்டுவிப்பவர் யாரு? மகாவிஷ்ணுவே. அதனால இந்த நாம என்னன்னா பூதகிருதே நம அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா